தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருகுவதாக. நாளிலும் கூட நமக்கு ஜீவனை தந்ததுமல்லாமல் தயை பாராட்டினார் அல்லவா? அவரை துதிக்கலாமா? உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து போகும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, நம் இயேசு கைவிட மாட்டார். நம் இயேசு கைவிட மாட்டார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார். உடைந்த உள்ளம் தாங்குகிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார். கண்ணீர் துடைக்கிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார். கண்ணீர் துடைக்கிறார். உன் கண்ணீர் துடைக்கிறார். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, நம் இயேசு கைவிட மாட்டார். நம் இயேசு கைவிட மாட்டார். வேத பகுதி வாசிக்கலாமா? சங்கீதம் 34:18. நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார். இங்கே சங்கீதக்காரனாகிய தாவீது ராஜா தன்னுடைய அனுபவத்திலிருந்து அவர் இந்த வார்த்தையை சொல்கிறார். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். ஆமா, அவன் தாவீது ராஜா பெற்றோரால் உடன்பிறப்புகள் எல்லாரும் கைவிடப்பட்டு தனியாக காட்டிலே ஆடு மேய்த்து கொண்டிருந்தவனுக்கு யார் மட்டும்தான்? தேவன் மட்டுமே அவருக்கு துணையாயிருந்தார். எல்லாராலும் வெறுத்து ஒதுக்கப்பட்டு நொறுங்குண்டு ஆவியிலே நொறுங்குண்டு கஷ்டங்கள், பலவீனங்கள், பாடுகள் மத்தியிலே ஐயா நான் என்ன செய்வேன், எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லையேன்னு கலங்கிட்டு இருக்கீங்களா? சங்கீதக்காரன் சொல்வதை போல நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து அவர்களை ரட்சிக்கிறார். இன்னைக்கு யாரெல்லாம் நொறுங்குண்டி பேர்பட்ட சூழ்நிலை தாவீதை போல சூழ்நிலை எல்லாராலும் வெறுத்து ஒதுக்கப்பட்டிருக்கீங்களா? இல்லை பலவீனங்கள், பாடுகள், இல்லாமையினால் கஷ்டப்பட்டு உதவி செய்ய யாரும் இல்லையோன்னு கவலையோடு இருக்கீங்களா? கர்த்தர் உங்களுக்கு இன்று சமீபமாயிருக்கிறார். ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிறீங்களா? அன்பின் தகப்பனே, தர்மியான நாளை கூட எங்களுக்கு ஈவாய் தந்தீங்களேப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நாளின் காலை முதல் எம்மட்டுமாய் உடைய தயவுள்ள உங்க கிருபங்களை தாங்கினதையப்பா. அதனாலே பிழைச்சிருக்கிறோமப்பா. அதனால ஜீவனோடு இருக்கிறோமப்பா. வேலையிலும் அடியாளோடு இணைந்து இருக்கிற ஒவ்வொரு பிள்ளையிலும் உடைய கருத்திலே தெரிகிறோமப்பா. தங்களுக்கு யாருமே இல்லையே, உதவி செய்யல, எல்லாராலும் வெறுத்து ஒதுக்கப்பட்டு இருக்கிறோமே அப்பா. என்னுடைய கஷ்டங்கள் எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லையே, எனக்கு வழிகாட்டு யாரும் இல்லையே. நொறுங்குண்டு அப்பா வேதனையோடு கண்ணீரோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய கருத்திலே தெரியுமப்பா. நீரும் உடைய பிள்ளைகளுக்கு சமீபமாய் இருக்கிறீர் என்பதை ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில நீர் விளங்கு பண்ணுவீராகப்பா. உடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. உடைய கருத்திலே ஒவ்வொருவரையும் தாழ்த்தி தருகிறோம். இந்த ரோக்களை மூடி மறைச்சுக்கோங்க. சகல துதியும் கனமும் வல்லமையும் பலனும் ஞானம் எங்கள் தேவாதி தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூல ஜெபங்கள் நல்ல தந்தையே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.